ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுமே உடஞ்சிச்சு, கட்டாயி ஊந்துச்சு, இந்த சைடு உடஞ்சிது. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிம்டாக்கோட இண்டிகேட்டர் தான். அந்த இண்டிகேட்டர் மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா K3 இண்டிகேட்டர். அது இதுதான். ஆக்சுவலாக அதோட ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 999. நீங்கள் எங்கே ஷாப்பில் போய் வாங்கினாலும் சரி, ஆன்லைனில் போய் பார்த்தாலும் சரி, அவங்க வெப்சைட்லேயே போய் பார்த்தாலும் சரி 999 தான் போட்டுருவாங்க. ஆனால் நான் வாங்கினது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 899, அதாவது 900 தான் வாங்கினேன். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சேம், நான் வீடியோவில் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா சேம் KTMோட இண்டிகேட்டர் மாதிரியே தான் இருக்குது. சேம் அக்சஸில் ஒரிஜினலாகவே இருக்குது. நான் நேரில் வச்சு நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள். இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. டிஃப்ரென்ஸ் ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை, ரெண்டுமே சேம் தான். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் ஒரே மாதிரி இருக்குது ஹெச்எஸில். ஸோ ஆக்சுவலாக ஒரிஜினல் இண்டிகேட்டர் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா KTM ஓடுது. KTM மீன்ஸ் என்னோட பைக் வந்து 10-50 அது KTM இண்டிகேட்டர் தான் போட்டிருக்காங்க. சேம் RSல இருக்கிறது, டியூக்கில் இருக்க அதே இண்டிகேட்டர் தான் போட்டிருக்காங்க. அதோட ப்ரைஸ் ஒன்றத்தோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 540 rupees. சரிங்களா? ரெண்டு வாங்கினோன்னா அரௌண்ட் 1150 கிட்ட வரும். ப்ளஸ் அது இல்லாமல் இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லி ஒரு 100 rupees போடணும். டோட்டலாக 1300 to 400 கிட்ட ஆகும். ஆனால் நான் வெறும் 900 இண்டிகேட்டரும் வாங்கினேன், நானே ஃபிக்ஸ் பண்ணேன். அதில் என்ன ரிஸ்க்குன்னா, நான் ஒரு ஃபோட்டோ போடுறேன் பாருங்க. ஆக்சுவலாக பல்சர் F250 மட்டும் பேக்கில் வந்து ஒரு நாட்டு மாதிரி வரும். நாட்னா இரும்பில் வரும். அது வந்து இண்டிகேட்டர் ஷேக் ஆகாமல் இருக்கிறது, அது பொசிஷன் மாறாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அது வந்து நான் போடும்போது என்னாச்சு, ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோ பாருங்கள், அந்த சைஸோட இது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து அது மெட்டல் இது ஆக்சுவலாக. இல்லைங்களா? நான் என்ன பண்ணேன், சரி வச்சு பார்த்தா செட்டே ஆகலை. சரி எடுத்துகிட்டு போன கடைக்கு எந்த மெக்கானிக் ஷாப்பும் ஓப்பன் ஆகலை எங்கள் ஏரியாவில். ஸோ என்ன பண்ணேன், எங்கள் அண்ணன் கடைக்கு போனேன். அங்கே பைல் தெரியுங்களா, பைல் சம்திங் சொல்லுவாங்க, அந்த மெட்டலை வச்சு இது மாதிரி ரம்பம் சம்திங் பண்ணலை, இப்படி வச்சு ஆகப்போனேன். அதை வச்சு தேய்ச்சி இண்டிகேட்டர் 2 இண்டிகேட்டர் தேய்ச்சி அந்த ஷேப்பு அது வரைக்கும் கட் பண்ண அந்த அளவுக்கு வர வரைக்கும் தேய்ச்சி எடுத்து நானே ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ நல்லா தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இண்டிகேட்டரில் இருந்த அளவுக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் கொஞ்சம் பிரைட் இல்லை, பட் ஆனால் சேம் ஒரிஜினல் தான். எப்படி சொல்கிறது, நீங்கள் நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணாலே தெரியும். அந்த இண்டிகேட்டர் பவரோட இந்த இண்டிகேட்டர் கொஞ்சம் தான் கம்மியாகி, மற்றபடி நல்லாவே இருக்குது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருங்க. அதில் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் அந்த கூப்பன் கோடு தரேன். அது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டேரெக்டாக வெப்சைட் போயிடுங்க. வெப்சைட் லிங்க்கும் நான் கீழே தரேன். அதில் போய்ட்டு உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் போய் K3 இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா வந்துடும். அதில் வந்து டைப்ஸ் கொடுத்துரும், பஜாஜ், அப்பாச்சி. சில பஜாஜ் KTMல வந்து சேம் அது ஒரே ஒயரோடு வந்துடும். பட் அப்பாச்சி R15 வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்டெண்டட் மாதிரி வரும். ஸோ அது எக்ஸ்ட்ரா ஒரு 50 to 60 rupees கிட்ட வரும். ஸோ நீங்கள் இது போட்டிங்கன்னா 100 rupees கிட்ட. நான் போட்டப்போ 100 rupees லெஸ் ஆச்சு, எனக்கு 1000 rupees. பட் ஆனால் நான் அந்த கூப்பன் யூஸ் பண்ணப்போ 900 இருந்துச்சு. ஸோ யூஸ் பண்ணிங்கன்னா 950 சம்திங் வரும். நான் வந்து 5ஆம் தேதி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி தான் வந்தது சிவாச்சு. ஸோ வந்தோடனே இன்ஸ்டாலேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போட்டேன். உங்களுக்கு நான் அந்த வீடியோ காட்டேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறம் ஹசர்ட் போட்டு காட்டினேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, பை.